வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. 10 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் 6 அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமாக 197 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு மனித எச்சங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அது அடையாளப்படுத்தப்பட்டு நம்பர் அதுக்கான இலக்கம் வழங்கப்படவில்லை. இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகிறது. நீதிமன்றத்தாலும் இது பாரிய குற்ற பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. வணக்கம். மற்றொரு செய்தி. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் சனிக்கிழமை 6 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 10 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை 6வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை 38வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டமாக இதுவரையில் 47 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியுடன் 6 எண்புக்கூட்டு தொகுதியுடன் இணைந்து இதுவரையில் 181 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 197 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 38ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 10 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் 6 அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமாக 197 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகழ்வு பணி அரை நாள் நடைபெற இருக்கின்றது. மக்கள் இன்று மீட்கப்படவில்லை. ஏற்கனவே மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனித எச்சம் 185 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு மேலால இன்னொரு மனித எச்சங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அது அடையாளப்படுத்தப்பட்டு நம்பர் அதுக்கான இலக்கம் வழங்கப்படவில்லை. நாளை அகழ்ந்தெடுக்கும் போது அது சம்பந்தமான நன்றி. இன்னும் நீதிமன்றத்துக்கு அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்படவில்லை. அது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். அடுத்த தவணை கௌரவ மன்றில் சிறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படுகின்ற போது அது சம்பந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லுற மாதிரி என்று அதை விட ஒரு மனித எச்சத்தோடு இணைந்தவாறு இன்னொரு மண்டையோடும் காணப்படுகிறது. அதோடு சில மனித புரிமான எண்பு தொகுதிகளும் புரிமான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும் காணப்படுகின்றன. அவை தற்போதுதான் அகழ்ந்தெடுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அதன் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் காணாப்போனோர் சார்பில் தான் ஆஜராகி கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணை ஆரம்பத்தில் யாழ்ப்பாண போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. பிற்பாடு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பாரமெடுக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எங்களுக்கு தெரிந்தவரை பொதுமக்களிடம்தான் கூடுதலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிந்துபாத்தி இந்து மயான சபை, காணாப்போனோர் குடும்பங்கள், மற்றது சட்ட ரீதியற்ற முறையில் மகப்பேறு சம்பந்தமான செய்கின்ற போன்ற விடயங்களாக தான் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இராணுவத்திடம் நடைபெறுகின்றதா அவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வருவதில்லை. அது அந்த விசாரணைகளை கேட்கக்கூடிய முறைமைகளும் இல்லை. அது முற்றுமுழுதாக இரகசியமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இறுதியாகத்தான் அது சம்பந்தமான அறிக்கை அவ்வாறு செய்திருந்தால் இறுதியாக அது சம்பந்தமான அறிக்கைகளை தான் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன கரிசனைகளை நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரலாம். இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய சமர்ப்பணங்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகிறது. முறைமையின்றி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சட்ட ரீதியான முறைமை இல்லாமல் அல்லது
அல்லது சமய ரீதியான புதைத்தல் இல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வாறு காணப்படுகின்றன என்று. ஆகவே இது ஒரு பாரிய மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்ற பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது. நீதிமன்றத்தாலும் இது பாரிய குற்ற பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது.